சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அதுபோல திமுக என்கிற தீய சக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில நல விரும்பிகள் டெல்லியிலிருந்து என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் துரோகத்தை மறந்துவிட்டு தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் கொண்ட கொள்கைக்காக நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது தேர்தலிலே பழனிசாமி முதலமைச்சராக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுப்பதால் நாங்கள் வருகிறோம். நான் தேர்தலிலே போட்டியிடவில்லை, என்னை சேர்ந்த 40 பேருக்கு நீங்கள் கூட்டணியிலே உங்களது கூட்டணியிலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். பழனிசாமியை வேட்பாளராக அறிவித்தால் உறுதியாக நம்மால் ஆட்சி அமைக்க முடியாது, வேண்டுமென்றால் 100 சீட்டுகள் பெறலாம் என்று சொன்ன பொழுதும் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு பேரிலே நான் அன்றைக்கு கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டேன். ஆனால் ஆணவம் பிடித்த பழனிசாமி ஆட்சி அதிகாரம் இருந்த திமிரினால், கூட்டணி பலம் இருந்த திமிரினால், மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்த வரிப்பணம் இருந்த திமிரினால் அன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தேவையில்லை என்று உதறி தள்ளினார்.